செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் இளைய தலைமுறை பட்டாளம் திட்டங்கள் வாயிலாக முதலமைச்சரின் பின்னால் வலு சேர்க்கிறது. என் அம்மாமார்கள் வீட்டில் சகோதரனாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார், அண்ணனாக இருக்கிறார், வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். விஜயாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, பிராமண கடப்பாறையை கொண்டு நீ திராவிடத்தை அழிப்பேன் என்று சொல்கிறார். நாங்கள் அதற்கும் மாறாக உன்னை தூள் தூளாக செய்து கருத்தியலால் போர் செய்வோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அண்ணாவின் கூற்று, அண்ணாவின் முழக்கத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் தயார் நிலையில் நாம் இருப்போம். இந்த மொழிப்போர் தியாகிகளின் முன்னால் நாம் உறுதியேற்போம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அடைந்தே தேர்வோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை அகற்றி வறுமையை வெல்வோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மறுபடியும் 2026 நம்பசம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சி அமைக்கும். எண்ணற்ற பல்வேறு திட்டங்களில் கலைஞர் உரிமை தொகை, அன்புக்கரங்கள், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் புதல்வன், தாய்மானவர் திட்டம் என்று சமத்துவம், சகோதரத்துவம் நிரம்பிய கருப்பு சிவப்பு கொடியை ஏந்துவதில் கர்வம் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். எத்தனை தெருமுனை கூட்டங்களாக இருந்தாலும் சரி, திண்ணை பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, நம் கொடியை தூக்கி பிடிப்பதில் நாம் கர்வமோடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற பெரியார் பிடித்த நிறம் கருப்பு. பாட்டாளி வர்க்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற, முதலாளித்துவ ஆதிக்கத்தை ஒழிக்க காரல் மார்க்ஸ் தூக்கிய நிறம் சிவப்பு. இது இரண்டும் இணைந்து கருப்பு சிவப்பாக நம் முன்னிலையில் இருக்கிறது. சமத்துவம், சகோதரத்துவம் அனைத்தும் நிரம்பிய கருப்பு சிவப்பு கொடியை ஏந்துவதில் நம் இளைஞர்கள் யாரும் சோர்ந்து போகக்கூடாது. எந்த தெருவாக இருந்தாலும் சரி, எந்த முடுக்குகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய கொடி உயர்ந்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட கொடியை நாம் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களை தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வரை நாம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டும். வேற எந்த இடத்திலும் கருத்தரங்கங்கள் நடக்காது. கவிஞர்கள் இருக்க மாட்டார்கள், எழுத்தாளர்கள், புரட்சியாளர்கள் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி யாராலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. என் அன்பு மக்கள், நீட் தேர்வால் பல பேர் இறந்து போனார்கள். மோடி உங்கள் கண் முன்னால் வர வேண்டும். ஆசிஃபாவினுடைய முகம் உங்களுக்கு வர வேண்டும். ஆகவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவருடைய கை ஓங்கி நிற்கிறது. பரமக்குடியில் உள்ள ராமநாத மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு மக்கள் அந்த ஓங்கி இருக்கக்கூடிய கையை இறுக பற்ற வேண்டிய நாள். நாம் 2026 அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆனார் என்பதை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட திமுக முதலமைச்சரிடத்தில் வெற்றியோடு சமர்ப்பிப்போம் என்று